நாய்க்கு கூட பிஸ்கெட் போட்டால் தான் கம்முன்னு இருக்கும், அமைதியாக இருக்கும். அதுவும் சில நாய்கள் பிஸ்கெட் போட்டாலும் அமைதியாக இருக்காது, பிரியாணி போட்டால் தான் அமைதியாகும். நாய் மனுஷன் வீட்லேயே வளர்க்குறான் தெரியுங்களா? செல்ல பிராணியாக வளர்க்குறானா இல்லையா? இதுக்கு மேலே நாய் காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க வெளிநாட்டிலேருந்து. நம்ம நாட்டு நாய் நல்லா இல்லையா? ஏன்னா நம்ம நாட்டு நாய் ஆய் உக்காந்தா கப்படிக்குது, வெளிநாட்டு நாய் ஆய் உக்காந்தா வாசனை அடிக்குதாம்மா, சென்ட்டு வாசனை. அனைவருக்கும் வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் மக்களை நாயின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இப்போ பரபரப்பாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ராகவா லாரன்ஸ் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பேய் படம் டைரக்ஷன் பண்ணுறதுன்னா அவருக்கு வந்து அலாதி விருப்பம். பேய் படம்னா செம்மையாக பண்ணுவார். இதுக்கு மேலே அவர் ஒரு சிறந்த நடிகர், ஒரு சிறந்த நடன கலைஞர். இதையும் தாண்டி அவர் வந்து ஏழை குழந்தைங்களுக்கு, அதாவது உடல் ஊனமற்றவர்களுக்கு அநாத ஆசிரமங்களை ட்ரஸ்ட்டு நிறுவி அதில் வந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து அவங்கள வந்து பராமரிச்சுட்டு வர்றாரு. இதுக்கும் இன்னொரு படி மேலே திருநங்கைகளை இந்த சமுதாயத்தில் ஒதுக்கி தள்ளுறவங்களுக்கு முன்னாடி திருநங்கைகளிடம் நெருக்கமாக பழகி அவங்கள பற்றி காட்சிகளை தன்னுடைய சினிமாவில் வச்சு சமுதாயத்தில் ஒரு உயர்வான இடத்திற்கு எடுத்து செல்வதற்காக முயற்சியை எடுத்துகிட்டு வர்றவர் லாரன்ஸு. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா படத்துலலாம் திருநங்கைகளை பற்றி பேசியிருப்பார். அவங்க படங்களில் திருநங்கைகளெல்லாம் நடிச்சிருக்காங்க லாரன்ஸ் படங்களில். நீங்கள் வந்து அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிப்பட்ட லாரன்ஸு மக்களை வந்து நாய்க்கு உதாரணமாக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இப்போது அவர் பேசின வீடியோக்களை போட்டு அவர் வந்து டேமேஜ் பண்ணிட்டு வராங்க. சரி, உண்மையாகவே லாரன்ஸு மக்களை வந்து நாயின்னு சொன்னாரா அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் முன் வைக்கிருக்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லாரன்ஸ் மக்களை நாயின்னு சொல்லிட்டார், நாய்க்கு ஒப்பிட்டு பேசிட்டார். எங்கே நாயின்னு சொல்லியிருக்காரு? எங்கே மக்களை நாயின்னு சொல்லியிருக்காரு? அந்த வீடியோ நீங்களே பாருங்க. ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெரு நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு. ஒரு உதாரணம், நாய்க்கு கூட பிஸ்கெட் போட்டாதான் கம்முன்னு இருக்கும், அமைதியா இருக்கும். அதுவும் சில நாய்கள் பிஸ்கெட் போட்டாலும் அமைதியாக இருக்காது, பிரியாணி போட்டால் தான் அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் மக்களை பற்றி அவர் எங்கே பேசியிருக்காரு? நாய்களுக்கே பிஸ்கெட் போட்டால் தான் அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மனுஷனுக்கு அதை விட பெருசாக செய்யணும் அப்படின்ற ஒரு உதாரணத்தில் தான் சொல்லியிருக்காரு ஒழிய நாயும் மனுஷனும் ஒன்று சொல்லவே கிடையாது. இதை வந்து பல ஊடகங்கள் பிரித்து இல்லை லாரன்ஸ் வந்து மக்களை வந்து நாயோட தொடர்பு படுத்தி பேசிட்டாரு அப்படின்றதுக்காக வரிசை கட்டி புலம்பி தள்ளுறாங்க. நாய் மனுஷன் வீட்லேயே வளர்க்குறான் தெரியுங்களா? செல்ல பிராணியாக வளர்க்குறானா இல்லையா? இதுக்கு மேலே நாய் காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க வெளிநாட்டிலேருந்து. நம்ம நாட்டு நாய் நல்லா இல்லையா? ஏன்னா நம்ம நாட்டு நாய் ஆய் உக்காந்தா கப்படிக்குது, வெளிநாட்டு நாய் ஆய் உக்காந்தா வாசனை அடிக்குதாம்மா, சென்ட்டு வாசனை. வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வெளிநாட்டு நாய் வாங்கிட்டு வரோம். எல்லா நாயும் ஆய் தானே போகுது. இதில் நாட்டு நாய் பார்த்தா கேவலமாக இருக்குது, வெளிநாட்டு நாய் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே கால பைரவருடைய வாகனம் தான் அந்த நாய். கோயிலுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் சிலையாக செஞ்சு வச்சுருப்பாங்க, அது தொட்டு கும்பிடுவோம் நம்மால். ஏன்னா அது கோயில் இருக்குது, சிலையாக இருக்குது. அந்த நாய்க்கு இருக்கிற மரியாதை மனுஷனுக்கு இருக்கா? நாயை பிஸ்கெட்டு பிரியாணி விரும்பும்போது மக்கள் அதை விட பெருசாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு அதை விட பெருசாக பண்ணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரா ஒழிய, அந்த உதாரணத்தை தான், அந்த ஒப்பீடில் தான் அவர் சொல்லியிருக்காரா ஒழிய மக்களை வந்து நாயின்னு சொன்னார் அப்படின்றத நான் ஏற்றுக்கல. அது வந்து நம்ம புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் இருக்குது. என்னுடைய கண்ணோட்டம் இதுதான். ஏன்னா நாய் நீங்களே கேவலமாக பார்க்குறீங்க, ஆனால் வீட்டில் மட்டும் நாய் வளர்க்குறீங்க. கோயிலில் இருக்கிற நாய் சிலையை தொட்டு கும்பிட்றீங்க சாமின்னுட்டு. ஆனால் உதாரணப்படுத்தி பேசுறது வந்து
உங்களால் ஜீரணிக்க முடியல. எப்படிங்க இது நியாயமா? அவர் நம்ம தேவையில்லாமல் ஒதுக்கிட்டோம். இப்போ அரசியலுக்கு வரணும்னு சொன்ன மனுஷன் இப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்க வரைக்கும் நாம் ஏதோ தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு மனசு வருந்தி நான் அரசியலையே வர்றதில்லைன்னு பின் வாங்கிட்டாப்புல, ஜகா வாங்கிட்டாரு. இப்போ திருச்சி கிழக்கில் போட்டிடுறதா ஒரு பேச்சு அடிபடுச்சு ஆவே கசார்பாக. இப்போ என்ன பண்ணிட்டாரு, திருச்சியில் நான் போட்டியிடவே இல்லை அப்படின்னு ஜகா வாங்கிட்டாரு. அரசியலுக்கு வர்ற மாதிரியும் தெரியல, நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்ட்டு புரிஞ்சிக்க முடியல நம்மளால. அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலை இருக்கு. மக்களுடைய மனநிலையை ஒரு நாயோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு, அவ்வளோதான். மக்களுடைய தேவையை ஒரு நாயினுடைய தேவையா உதாரணப்படுத்தி பேசியிருக்காரு, அவ்வளோதான். மனுஷனும் நாயும் ஒன்றாக முடியுமா? மனித பிறவி ஈனப்பிறவி. மனுஷனை விட நாய் மேலான பிறவி எனக்கு தெரிஞ்சு. அந்த நாயோட அவர் ஒப்பிட்டு பேசியிருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆரன் சொன்னது 100க்கு 100 உண்மை, அதில் தப்பு எதுவும் இல்லை.